நீதிமன்ற வளாகத்தில் திருதிருவென முழித்தபடி நின்று கொண்டிருந்த நபர் 2 மாதத்திற்கு முன்பு தனது காதலியை கொலை செய்து விட்டதாக கூறி திகில் கிளப்பிய கள்ளக்காதலன். காப்பு காட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் எலும்புக்கூடு. காதலியை கொடூரமாக கொலை செய்து 2 மாதத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜரானது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ஆரணி குற்றவியல் நீதிமன்ற வளாகத்துல 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் கையிலையும் சட்டையும் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்த நீதிமன்ற ஊழியர் ஒருத்தர், என்னப்பா என்ன விஷயம், ரொம்ப நேரமா இந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், நான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டேன், அதான் சரணடைய வந்திருக்கேன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஷாக்கான ஊழியர் ஓடி போய் அங்க இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் கிட்ட அந்த நபர் சொன்னதை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு லாயரும் அந்த நபரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல திகில் கிளப்புற மாதிரி பல விஷயங்களை சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த நபர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்துவரை சேர்ந்தவங்க கோவிந்தன் குப்பு தம்பதி. இவங்களுக்கு 3 மகள்கள் 2 மகன்கள் இருக்காங்க. இதுல 5ஆவதா பிறந்த மகள் தீபாவுக்கு கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி குப்பன் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவன் மகன்னு சந்தோஷமா இருந்த தீபாவுக்கு தன்னுடைய உறவு முறையான அண்ணன் ராமசாமியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணன்கிற முறையில தீபாவும் தங்கச்சிங்கிற முறையில ராமசாமியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பழக்கம் நாளடைவுல முறை தவறி திருமணத்தை மீறின உறவா மாறியிருக்கு. அண்ணன்னு தீபாவும் பார்க்கல, தங்கச்சின்னு ராமசாமியும் பார்க்கல. 2 பேரும் தொடர்ந்து எல்லை மீறி நடந்திருக்காங்க. கணவன் குப்பன் வேலைக்கு போன நேரம் பார்த்து ராமசாமி அடிக்கடி தீபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க குப்பன் கிட்ட சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான குப்பன் தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் தீபா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன்னுடைய இஷ்டத்துக்கு பண்றியான்னு குப்பன் தீபாவை அடிச்சிருக்காரு. ஆனா தீபா திருந்துற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல மனம் நொந்து போன குப்பன் மனைவியை பிரிஞ்சு போயிட்டாரு. தீபாவும் தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு அதே கிராமத்துல உள்ள தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. கணவன் பிரிஞ்சு போயிட்டார்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ராமசாமியோட தகாத உறவுலையே தான் இருந்திருக்காங்க தீபா. ராமசாமிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அவருடைய மனைவி கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நல குறைவால இறந்துட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு தீபாவும் ராமசாமியும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. தீபாவும் ராமசாமியும் வீட்டுக்கு வர வழியில ஒரு காப்பு காடு இருந்திருக்கு. அங்க அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராமசாமி தீபா 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தனிமையில இருந்தவங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என் கூட மட்டும்தான் நீ நெருக்கமா இருக்கணும், வேற யார் கூடயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீபாவை கண்டிச்சிருக்காரு ராமசாமி. அதுக்கு நீ யார் எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு, நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அது என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காங்க தீபா. தீபா அப்படி சொன்னதும் டென்ஷன் ஆன ராமசாமி கையில வச்சிருந்த டவலால தீபாவுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு. அதுல தீபா கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. தீபாவுடைய மூச்சு நின்னதும் ராமசாமி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கிரிவலத்துக்கு போன மகள் வீட்டுக்கு வரல, ஒருவேளை ராமசாமியோட எங்கேயாவது போயிருப்பான்னு பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் ராமசாமி மட்டும் ஜமுனா மரத்தூர்ல உள்ள தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். அவன்கிட்ட தீபா பத்தி கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால பதற்றமான தாய் குப்பு ஊர் தலைவர்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் ராமசாமியும் ஆரணி குற்றவியல் நீதிமன்றத்துல போய் ஆஜராகி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். ராமசாமி சொன்னதை வச்சு காப்பு காட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க போலீஸ். அங்க தீபா எலும்பு கூடா கிடந்தது தெரிய வந்துச்சு.
அடுத்து தீபாவுடைய எலும்பு கூட மீட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொலையாளி ராமசாமி மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையிலையும் தள்ளிட்டாங்க.